வாங்க நண்பர்களே, கோல்ட் பாஸார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். இது தங்கம் வாங்குறது சரியான நேரம் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் கடுமையாக சரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது எவ்வளோ சரிஞ்சிருக்கு, இதுவரை எவ்வளோ சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 117 ரூபாய் 80 பைசாவாக காணப்படுது. இதே வேலை 1 கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,17,800 காணப்படுது. அது 1,22,000 உச்சத்தை தொட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கடுமையாக சரிஞ்சிருக்கு. கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்றமே இல்லாமல் முற்றிலும் சரிவாக நம்மளுக்கு காணப்படுது. 2,200 ரூபாய் சரிஞ்சு காணப்படுறதில்ல. மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் குறைந்தபட்சம் 2,000லேருந்து அதிகபட்சம் 4,000 4,500 வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது. இதே வேலை நீங்கள் அடுத்து 24 கேரட் தங்கத்தோட விலையை இங்கே பார்க்கலாம். 24 கேரட் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 9,742 அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படுது. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கவில்லை. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 77,936 காணப்படுது. ஆல்மோஸ்ட் 81,000 தொட்டது இப்போ 77,000 காணப்படுது. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,000லேருந்து குறைந்தபட்சமாக 74,500 அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை. அடுத்து 22 தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 8,930 ரூபாவாக காணப்படுது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. 22 தங்கத்தோட 1 கிராம் 8,930 காணப்படுறதில்ல. இதுவும் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே வேலை 22 கேரட்டோட 8 கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71,440 ரூபாயாக காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இது எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 71,950லேருந்து குறைந்தபட்சமாக 67,000 68,500 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த 10 நாட்களில் மட்டும் ஆல்மோஸ்ட் சவரனுக்கு 3,000 சரிஞ்சு காணப்படுது. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகளை மேம்படுத்தும் விதமாக என்னென்ன காரணிகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணின்னு பார்த்தீங்கன்னா உலகச் சந்தையில் தங்கத்தோட விலை. உலகச் சந்தையில் தங்கத்தோட விலையானது கடந்த 10 நாட்கள் சரிஞ்சு இருக்க வேலையில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா போன வாரத்தில் ஏற்றம் சரிவான்னு காணப்பட்டுது. ஆனால் கடந்த ஒரு வாரத்தை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக சரிவுன்னு மட்டும்தான் காணப்பட்டுச்சு. அதே போல் நம்மளுக்கு வந்து 7 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா 6 நாட்கள் தங்கத்தோட விலை சரிவில் தான் காணப்பட்டுச்சு. அதே போல் சரிவு பெயரளவில் இல்லாமல் கடுமையான சரிவாகவே காணப்பட்டது. இதே வேலை உலகச் சந்தையில் தங்கத்தோட விலை கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் $100 மேலே ஒரு அவுன்ஸுக்கு சரிஞ்சு காணப்படுது. அது இந்திய ரூபாய் மதிப்பில் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் என்ன ஆக போகுதுன்னா 9,000 பக்கமாக வரும். அதே வேளையில் இந்த வாரத்துலையும் நம்மளுக்கு வந்து சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏற்றம் சரிவுன்னு பார்த்தா கூட ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா $50, சரிவுன்னு பார்க்குறப்ப $100 $120 வரைக்கும் ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலையானது சரியறதுக்கான வாய்ப்புகள் 98% இருக்குது.